குவைத்தில் குழந்தையை வாஷிங் மிஷினில் வைத்து கொலை செய்த பணிப்பெண், இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் சுவேக் துறைமுகத்தில் ஏராளமான போதை மாத்திரைகள் பறிமுதல். அடுத்து ஒரு மரண செய்தி. இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் வேலை செய்யும் வீட்டு பணிப்பெண் ஒருவர் குவைத் நாட்டைச் சேர்ந்த குழந்தையை வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினில் வைத்து குழந்தையை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அவருடைய பெற்றோர் விரைந்து வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயன்றும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. பிறகு உடனடியாக அந்த குழந்தையை குவைத்தில் உள்ள ஜாபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை செய்ததில் அந்த குழந்தை உயிரிழந்ததை டாக்டர்கள் உறுதி செய்துள்ளனர். பிறகு போலீசார் தற்போது அந்த வழக்கை விசாரித்து வருவதாகவும் மேலும் பணிப்பெண் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தின் சுங்கத்துறை அதிகாரிகள் ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையை வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். குவைத் சுவேக் துறைமுகத்தில் கேப்டன் எனும் போதைப் பொருள் சுமார் 1.8 மில்லியன் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த ஒரு மரண செய்தி, தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹமீது, இவருடைய வயது 54. இவர் கடந்த புதன்கிழமை அன்று ஃபர்வானியா மருத்துவமனையில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவருடைய ஜனாசா நல்லடக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு குவைத்தில் உள்ள சுலபிகத் மையவாடியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.